நண்பர்களே, நீங்க உங்க வாழ்க்கை முழுவதிலும் ரிவ் மேட்சிங் கத்துக்காமலே ஓட்ட போறீங்களா? மேனுவல் கார்ல செய்யவே கூடாத 5 விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? அந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிறது ரிவ் மேட்சிங் பண்ணாம டவுன் ஷிஃப்ட் செய்வது தான். தவறான கியர்ல ஒரு கார்னருக்குள்ள போய் சரியான நேரத்துல ரிவ் மேட்ச் செஞ்சு கரெக்டான கியருக்கு மாத்தி அந்த சவுண்ட கேட்கும்போது இருக்கே, அது ஒரு அற்புதமான ஃபீலிங். இது ஏன் முக்கியம் தெரியுமா? ஒரு கார்ல எந்த கியர்லேருந்து எந்த கியருக்கு மாறினாலும் காரோட பேலன்ஸ் கெடாம இருக்கணும்னா நீங்க ரிவ் மேட்சிங் கண்டிப்பா செய்யணும். 4வதுலேருந்து 3வது, 2வது அப்புறம் திரும்ப 3வது, 4வது நீங்க கரெக்டா ரிவ் மேட்ச் செஞ்சா கார் அசைஞ்சு கொடுக்காது. நீங்க இத செய்யலைன்னா என்ன ஆகும்? நீங்க உங்க கிளட்ச அழிச்சிடுவீங்க. குறிப்பா வேகமா கியரை குறைக்கும்போது. உதாரணத்துக்கு, இந்த மலைக்கு ஏறுறதுக்கு எனக்கு 3வது கியர் தேவை. நான் கிளட்ச மட்டும் பயன்படுத்தினா அந்த உரசும் சத்தம் கேக்குது பாத்தீங்களா? கார் பிரேக் ஆகுது, ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. இது சுத்தமா நல்லதில்ல. கஷ்டமா இருந்தாலும் நீங்க ரிவ் மேட்சிங்க கத்துக்கணும். அப்போதான் உங்க மேனுவல் காரை ரசிச்சு ஓட்ட முடியும். ரிவ் மேட்சிங் மூலமா நீங்க எந்த கியர்ல இருந்து எந்த கியருக்கு வேணும்னாலும் போகலாம். இப்போ நான் 5வதுல இருக்கேன், எனக்கு 3வது தேவைன்னா நான் போக முடியும். ஆனா அதுக்கு அதிகமான ரிவ் மேட்ச் தேவை. அது மட்டும் இல்லாம என்ஜின் பிரேக்கிங்க கூட நாம அதிகமா பயன்படுத்தலாம். ஒரு கார் ஸ்லோவாகுதுன்னா கிளட்ச அழுத்தி ரிவ் மேட்ச் செஞ்சு டவுன் ஷிஃப்ட் செஞ்சா பிரேக் பண்ணாமலே வேகத்தை குறைக்கலாம். ரிவ் மேட்சிங்ல நீங்க நல்லா தேறிட்டா 6வதுலேருந்து 4வதுக்கு சுலபமா போகலாம். அதுக்கப்புறம் பிரேக்கிங்கையும் ரிவ் மேட்சிங்கையும் ஒன்னா சேர்த்து ஹீல் டோ டெக்னிக்க செய்யலாம். ஆனா இப்போதைக்கு ரிவ் மேட்சிங்க கத்துக்கோங்க. அடுத்து, சரியான கியரை தேர்வு செய்வது பத்தி பேசுவோம். நீங்க மேனுவல் கார் ஓட்டுறதால எந்த கியர்ல இருக்கணும்னு நீங்க தான் முடிவு செய்யணும். இப்போ நிறைய பேரு சிறந்த மைலேஜ் வேணும்னு நினைச்சு எந்த சூழ்நிலைக்கும் டாப் கியரையே பயன்படுத்துறாங்க. 40 மைல் வேகத்துல 5வது கியர்ல ஓட்டுனா ஆர்பிஎம் குறைவா இருக்கும், பெட்ரோல் செலவு கம்மி தான். ஆனா கார்னர்கள் வரும்போது என்ஜின்ல இருந்து சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தேவை. அப்போ ஒரு கியரை குறைக்கணும். ஆர்பிஎம் ஏறும், கார்ல பவர் கிடைக்கும். கார்னரை முடிச்சுட்டு சும்மா ஓட்டிட்டு போகும்போதே திரும்பவும் மைலேஜுக்கு ஏத்த மாதிரி கியரை மாத்திக்கணும். மேனுவல் கார்ல நீங்க நினைக்கும் போதே ஸ்போர்ட் மோட்லையும் நினைக்கும் போது மைலேஜ் மோட்லையும் இருக்கலாம். இனி செய்யவே கூடாத மற்ற முக்கிய தவறுகள் என்னன்னு பார்ப்போம். 2வது தவறு, தவறான கியர்ல வேகம் எடுத்தல், அதாவது என்ஜினுக்கு சிரமம் கொடுத்தல். நீங்க 6வது கியர்ல 50 மைல் வேகத்துல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிலரேட்டரை அழுத்தினா என்ஜின் ரொம்ப சிரமப்படும். இது என்ஜினுக்கு ரொம்ப கெடுதல். மலை மேல ஏறும்போதெல்லாம் தயவு செஞ்சு கியரை குறைங்க, என்ஜினுக்கு சிரமம் கொடுக்காதீங்க. 3வது தவறு, கியர் லிவர் மேல கை வைத்திருப்பது. உங்க கியர் லிவர் கியர் மாத்துறதுக்கு மட்டும்தான், சும்மா அது மேல கை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இதனுடைய தொடர்ச்சியை பார்ட் 2வில் பார்க்கலாம். லிங்க் இந்த வீடியோவின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது.